ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் இதை உற்று நோக்கி பாருங்கள். ஆவாரம் பூ, ஆவார பூத்திருக்க சாவார் உண்டோ, ஆவார பூத்திருக்க சாவார் உண்டோ என்று சொல்லுவார்கள். இந்த ஆவாரம் பூ சிறந்த உயிர் வழிகாட்டி. ஆவாரம் பூ பூத்திருக்க சாவார் உண்டோ என்று சொல்லுவார்கள். ஒரு 5 நிமிடம் இதை உற்று நோக்குங்கள். இதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் உங்களை இல்லந்தோறும் வைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக சொல்லுகின்றேன். ஆவார பூத்திருக்க சாவார் உண்டோ, இதை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இன்றைக்கு உலகினை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இனிப்பு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து ஆவாரம் பூ. மாணவ செல்வங்களே, இது உருட்டு பிரண்டை என்று பேர். இது வஜ்ர மூலிகை, உடம்பை வைரம் போல வைக்கக்கூடியது. இது உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் உங்கள் இல்லத்தின் முன்னால் நீங்கள் தினந்தோறும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வஜ்ர உடம்பு, வஜ்ர மூளை உண்டாகும். இதனுடைய துவையல் உடம்புக்கு சிறந்தது. இதை உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இந்த உருட்டு பிரண்டையில் 3 இருக்கின்றது. உருட்டு பிரண்டை இருக்கின்றது, நாப்பிரண்டை இருக்கின்றது, முப்பிரண்டை இருக்கின்றது. இந்த பிரண்டையினுடைய தன்மையை நீங்கள் காத்து உங்களுடைய வீட்டிலே வைக்க வேண்டும். குறிப்பாக சொல்லுகின்றேன், 5 மூலிகைகள், பிரண்டை, தூதுவளை, தும்பை, இந்த மாதிரி ஒரு 5 மூலிகைகளை நம்மளுடைய வீட்டுக்கு முன்னால் வைக்கின்ற பொழுது நமக்கு எல்லா பலனையும் கொடுக்கும். இது திருநீற்று பச்சளை. இந்த திருநீற்று பச்சளையை ஒரு 4 இதழை ஒன்று விட்டு நீங்கள் ஓடுகின்ற பொழுது எந்த ஓட்டமும் குறையாது, ஓடிக்கிட்டே இருக்கலாம். திருநீற்று பச்சளைன்னு பேரு. இதுக்கு என்னது? வாழ்நாள் கூட்டுகின்ற மூலிகை திருநீற்று பச்சளை. இது கருநோச்சி. இந்த கருநோச்சி என்ன செய்கின்ற சொன்னாக்கா, எந்த நோயும் அணுகாத அளவுக்கு உடம்பை தடகாத்தியமாக வைத்துக் கொள்ளக்கூடியது. இவனுக்கு சாவே கிடையாதுங்கிறார் வள்ளலார் சொல்கின்ற பொழுது. இவனுக்கு சாவே கிடையாது. இந்த கருநோச்சியை எவன் ஒருத்தவன் சாப்பிட்டுட்டு வந்தானாக்கா அவனுக்கு சாவு கிடையாது. திருமூலர் வாழ்ந்திருக்கின்றார் 3000 ஆண்டுகள். திருமூலர் வாழ்ந்திருக்கின்றார் 3000 ஆண்டுகள். அதனால இதுக்கு சாவு கிடையாது. இது அரசனுடைய பெருமைகள் தெரியும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை சுற்றி வருவார்கள். இதில் ஒன்றும் கிடையாது. இதனுடைய கல்பத்தை சாப்பிட்டாக்கா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும், கருத்தரிக்கை செய்யும். இது அரசு. நீங்கள் வல்லாரை பார்த்துருப்பீங்க. இந்த வல்லாரை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு தாமரை வல்லாரைன்னு பேர். இது எல்லார்கிட்டும் ஒன்று ஒரு என குடும்பம் வீட்டில் கொண்டு வைக்கும். இது தாமரை வல்லாரை. இது வல்லாரையினுடைய உங்களுடைய மூளையினுடைய அளவு போல இருக்குது இன்னொரு வல்லாரை, மூளையினுடைய வடிவம் போல் இருக்குது இன்னொரு வல்லாரை. இது தாமரை வல்லாரை. இது நினைவு ஆற்றலை உண்டாக்கக்கூடியது, நியூமெரிக்கல் எபிலிட்டியை உண்டாக்கக்கூடியது, எண்ணாற்றலை உருவாக்கக்கூடியது. ஆகையினால இந்த தாமரை வல்லாரையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், வீட்டு தொட்டியில் வைக்க வேண்டும். இது சிறுபூனைக்காளி. இந்த சிறுபூனைக்காளியும் உடல் வலுப்பெற செய்யக்கூடியது. இங்க இது குன்றுமணி தழை. குன்றுமணி இதனுடைய வேறு தான் சிறந்த மருந்தாக பயன்படுகின்றது. இது தழை விஷம் உள்ளது, வேறு சிறந்த மருந்து. அதிமதுரம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அதுதான் இதனுடைய இது. அந்த அதிமதுரத்தை நீங்கள் தினந்தோறும் உண்டால் சக்கரை நோய் இருக்காது. இது பூலா இலை. பூலாங்கிழங்கு சக்கரை நோய்க்கு சிறந்த மருந்து. இது இதில் ஒரு விதை இருக்கு, இதில் ஒரு காய் இருக்கு பாருங்க, திப்பிலின்னு பேர் இதுக்கு. திப்பிலி. இந்த சுக்கு மிளகு திப்பிலின்னு சொன்ன திரிகடுகம் என்று சொல்லக்கூடிய நூலில் இதனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவும் சிறந்த மருந்து திப்பிலி. இது யார் வீட்லையும் வைக்கிறது கிடையாது. இது தான் சிறந்த மாமருந்து. சுண்டைக்காய் பார்த்தா சுண்டைக்காய் பயிடாமா ஒருத்தனை பார்த்துட்டு, அந்த சுண்டைக்காய்கிட்ட எவ்வளவு தைரியம் இருக்குது, திராணி இருக்குது என்று அந்த சுண்டைக்காயை உண்டவர்களுக்கு தான் தெரியும். இது தூது வேலைக்கு இணையான மருந்தே கிடையாது. இது காயக்கல்ப மூலிகைங்கிறார் வள்ளலார். காயக்கல்ப மூலிகை. இது நுணா தைராய்டுக்கு இதுதான் மருந்து. நுணாவுடைய கசாயம் தைராய்டுக்கு. இது சீத்தாப்பழம். எல்லாரும் இதனுடைய பெருமையை தெரியாது. சுகருக்கு இதுதான், இனிப்பு நோய்க்கு இதுதான் சிறந்த மருந்து. சீத்தாப்பழம் இலை தழை எல்லாமே சீத்தாப்பழம். இது சிற்றாமனுக்கு. இந்த சிற்றாமனுக்குடைய எங்கேயாவது காயம் பட்டுன்னு வச்சிங்க, அந்த சிற்றாமனுக்கு அப்படியே எடுத்து கிள்ளி வச்சிங்கன்னா, இந்த பாலை வச்சிங்கன்னாக்கா அது அப்படியே என்னாகும், அந்த காயத்தை 3 நாளில் ஆற்றும்.
இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை இந்த விரலில் கொஞ்சம் நறுக்கி பாருமா. இது அப்படியே இது எடுத்து பாருங்க, நல்லா கசக்குங்க, கசக்கி பாருங்க, அப்படி கசக்கி விரல பாருங்க. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி நீங்கள் கசக்கி பார்த்தீங்கன்னா கருநிறமாக மாறும். இதுதான் இண்டுலேகான்னு ஒரு தைலம் தயாரிக்கிறாங்கல்ல, இதுதான் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் இண்டுலேகா தைலம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுக்கு பேர் குப்பை மேனி. நம்ம உடலில் உள்ளார என்ன இருக்குன்னு தெரியும், குடலில் அவுத்து பார்த்தா தெரியும். ஆட்டு குடலில் பார்த்தீங்கன்னா தெரியும். குடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடிய குப்பை மேனி. இது வந்து துளசி, எல்லா பெருமாள் கோயிலும் கொடுப்பாங்க. இதில் துளசியில் 3 துளசி இருக்குது. நாய் துளசி இருக்குது, வெண் துளசி இருக்குது, கருந்துளசி இருக்கின்றது. அதில் 3மே சிறந்தது தான். இன்றைக்கி வெட்டுக்காயத்துக்கு எங்கெங்கேயோ போய் உணவு இது தேடுறாங்க. இதுக்கு வந்து அருவாமனை பூண்டுன்னு பேர். இந்த அருவாமனை பூண்டு வெட்டுக்காயம் பட்ட இடத்துல அப்படியே கசக்கி வச்சு கட்டினீங்கன்னா அந்த வெட்டுக்காயம் 2 நாளில் வடு தெரியாத போயிடும். இதுதான் ப்ரெஷருக்கு மருந்து. இது பிறகு இது இந்த மருந்து ப்ரெஷருக்கு மருந்து. உத்தாமணின்னு பேர், உத்தமி மணின்னு பேர். இதை நான் சொல்லுகின்றதுக்கு வருத்தப்படாதீங்க. பழங்காலத்தில் பெரிய பெரிய அரசர் குடும்பத்தில் தவறுகள் நேர்ந்தாக்கா அந்த அரண்மனை வைத்தியர் அந்த பெண்ணுக்கு இதை அரைச்சி கொடுத்தாருன்னு சொன்னாக்கா அந்த பெண்ணை உத்தமியாக்கக்கூடிய நிலையில் இருந்தது தான் அதுக்கு உத்தாமணின்னு பேர், உத்தமி மணின்னு பேர். இது பேர் வயிற்றில் நம்முடைய முகத்தில் என்ன இருக்குன்னா ஒரு சிறு சிறு மரு இருக்கும். இந்த மருவை போக்கக்கூடியது தான் இது இந்த மருந்து. இந்த இந்த பச்சளை, இந்த பச்சளையும் வந்து உங்களுக்கு உடல் வலிமைக்கக்கூடியது, உடல் வலிமைக்கக்கூடியது. இதுக்கு கிணற்று பாசான்னு பேர். இதுவும் வெட்டுக்காய பூண்டுன்னு பேர். இதுவும் மருத்துவ குணம் உடையது தான். நீங்கள் பார்த்துறீங்க மலர்களில் அரசன் ரோஸு. இந்த ரோஸுங்கிறது பன்னீர் ரோஸை பன்னீர்லேருந்து பன்னீர் தயாரிக்கிறது பன்னீர் ரோஸு. இந்த பன்னீர் ரோஸு தினைக்கும் நீங்கள் ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்படி திரும்பினாக்கா உங்களுக்கு பன்னீர் வாசனை அடிக்கும். அத்தகைய சிறப்பு உடையது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு பாருங்கள், இது வந்து இது புற்றுநோய்க்கு மருந்து. இந்த செடி புற்றுநோய்க்கு மருந்து. எல்லாமே நம்ம தாவரத்தில் இருக்கின்றது. நான் கீழ் உட்கார்ந்து அமர்ந்து பார்த்தால் கரிசலாங்கண்ணியில் வந்து இது கருப்பு கரிசலாங்கண்ணி. தாவரங்கள் தான் நமக்கு துணை நிற்கின்றது, உணவாக பயன்படுகின்றது. தாவரத்திலிருந்து நம்ம மருந்துகளை தெளிக்காமல் நாம் தயாரிக்கின்ற உணவுகள் தான் நமக்கு சிறந்த உணவு. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அவ்வப்போது இந்த தாவர பற்றிய சிந்தனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொடுப்பதில் சிறந்த ஆசிரியர்கள் என்ற நிலைக்கு வருவீர்கள். இந்த வல்லாரை எங்கேயும் கிடைக்காது, இந்த வல்லாரை எங்கேயும் கிடைக்காது. நான் வந்து உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் வடலூரில். என்னுடைய வீட்டினுடைய முகப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுற்றிலும் இப்படி திரும்பினாலும் மருத்துவ குணமுள்ள செடிகள் அத்தனையும் வாசனைக்கு உரியது. அத்தனை செடிகளையும் நான் மிகவும் சிரமப்பட்டு நான் வளர்த்து கொண்டு இருக்கின்றேன். காலையில் எழுந்த உடனே நான் உணவு உண்றேனோ இல்லையோ இந்த செடிகளுக்கு உணவு அளித்து விட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அதனால் சிந்தனை மாறாத குணத்தோடு நாம் செடிகளை வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த செடிகள் நமக்கு செழிப்பை தரும், மழையை தரும், நோயை போக்கும். Thank you so much, sir, for explaining the value of herbal plants. Really, we have to give the big hands for our chief guest.